அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி வந்து பாடுறதுக்காக எல்லாருமே அங்கே போயிருக்காங்க செங்கல்பட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பாடுற ஒரு தன்னோட பொண்ணு தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி பைக்குள்ளே வந்து நகையை திருடுற மாதிரி வச்சு போலீஸில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக கார்த்தி வந்து நேராக அங்கே போகிறாரு. போலீஸ்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த டீ கொடுக்குறவங்க அந்த பையன் தான் வந்து தப்பு பண்ணினாங்கிறத கூட்டிகிட்டு போய் நிரூபிச்சிட்றாரு. உடனே போலீஸ் இருந்துட்டு, யோ மேனேஜரே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா ஐயா, நீ தான் இப்படிலாம் பண்ணுவியா, கொஞ்சமாவது அசிங்கமாக இல்லை, ஒரு அப்பாவி பொண்ணை கூட்டியாந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிற நிலைமை கொண்டாந்து விட்டுட்டே, நீலாம் மனுஷனா அப்படின்னு பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு சுவாதியை விட்டுறாங்க. சுவாதி காரில் வந்துட்டுருக்குறாங்க. அப்போது வந்து சுவாதிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் எப்படி பாடுவேனே தெரிலங்கிறாங்க. இங்கே பாரு, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் மீறி நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு குறிக்கோளை வச்சுட்டோம்னா அதை நிச்சயமாக அடையணும், போட்டு குழப்பிக்காமல் இரு சுவாதி, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. உடனே காரில் பாடுறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. அங்கே என்னடான்னா ஒவ்வொரு பொண்ணுங்களாக வந்து பாடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் சாங் பாடுறதெல்லாம் ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து அந்த பொறாமை பிடிச்சிட்டு இருந்தார் அவரோட பொண்ணு வந்து பாடுறாங்க. ரொம்ப நல்லா பாடுறாங்க. பாடி முடிச்சுட்டு எல்லாம் வந்து உட்காடுறாங்க. கடைசியாக சுவாதி வேறு காணமேன்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. இதை வந்துட்டுருக்குறோங்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சுவாதி வந்துடுறாங்க. நம்ம இது வரைக்கும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நம்ம சுவாதி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுவாதி வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே பாட்டாக ஃபுல்லாக சாங்கெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாகவே பாடுறாங்க. பாடி முடித்த உடனே பார்த்திங்கன்னா சுவாதி வந்து சூப்பராக பாடினாங்கன்னொன்னே, இப்பொழுது நம்ம வந்து வின்னரை அறிவிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து சுவாதி தான் வின்னர்னு சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரேவதி, நான் தான் சொன்னேன்ல, நீ வந்து கண்டிப்பாக ஜெயிப்பன்னு நான் சொன்னல, அதே மாதிரி ஜெயிச்சிட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையாக போச்சு அப்படின்ட்டு உடனே கார்த்தி சொல்கிறாரு, இனிமேல் நீ இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், என்னோடய வாழ்த்துக்களுங்கிறாங்க. தேங்க்ஸு மாமா அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, பரவாயில்ல, நீங்கள் இல்லைன்னா இந்தளவுக்கு வர முடியாதுங்கிறாங்க. உடனே மேனேஜர் இருந்துக்கிட்டு, நீயும் வந்து அடுத்த கட்டத்தில் இன்னும் பெரிய ஆளாக வரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள்மாங்கிறாங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்தளவுக்கு வர முடியாதுன்னு இப்படி ஒருத்தர் புகழ்ந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி, நீங்கள் 2 பேரும் போய் காரில் உட்காருங்க, நான் வரேன் அப்படிங்கிறாரு கார்த்தி. உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வர்றாரு. உடனே பிடிச்சி ஒரு திட்டுறாரு கார்த்தி, இங்கே பாருங்கள் சார், என்ன மூஞ்சில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, குறுக்கு வழியில் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க, இப்போ யார் ஜெயிச்சா பாருங்கள், இதெல்லாம் தப்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே காரில் வந்து ஏறி எல்லாருமே அங்கே நேரம் ரூமை வெக்கட் பண்ணிட்டீங்களா ரேவதி, எல்லாம் பேக்லாம் எடுத்து வைங்கிறாங்க. உடனே ரேவதி அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. என்ன ரேவதி நின்று பார்த்துட்ருக்குற அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா என்னோட தங்கச்சியோட ஆசை கனவு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நீ கொண்டாந்துருக்கிற அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் நன்றி சொல்லணுங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு திறமை இருக்குது, அவள் ஜெயிச்சிட்டா, இதுலாம் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வந்தது உன்னோடது தாங்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ரூமையெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கிறப்ப ரேவதி இருந்துக்கிட்டு தன்னோட காதலை ராஜாக்கிட்ட எப்படியாவது சொல்லணுன்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு சொல்ல போகிறாங்க. அப்போ வந்து சுவாதி வந்துடுறாங்க. ஐயோ ஏண்டி இப்படி பண்ணுற, இங்கே செங்கல்பட்டில் எப்படியாவது என் காதலை சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா கடைசியில் வந்து கெடுத்துட்டியடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா காரில் வந்து எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணி மயில் வாகனத்துக்கிட்ட சொன்ன உடனே மயில் வாகனம் மாமான்னு கூப்பிட்றாங்க. அவங்க ஒய்ஃப் 2 பேர்த்திட்டையும் சொல்கிறாங்க, சுவாதி ஜெயிச்சிட்டாலாம், அதே மாதிரி ஜீ தமிழ்லையும் ஃபஸ்ட்டாக வந்துட்டாலாமா, நாளைக்கு டிவிலலாம் வருமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் என்னென்னா, சிவனாண்டி, சந்திரகலா, சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி, ஏன்னா சாமுண்டீஸ்வரி டெல்லி போயிட்டாங்க. இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட கார்த்தி பார்த்திங்கன்னா, அதாவது தன்னோட தம்பிகளோட அம்மா இறந்ததுனால அவங்களோட டாக்குமெண்ட்ஸை பூரா இவங்க மேலே சொத்தெல்லாம் மாற்றி எழுதுவாங்க. அதை வந்து வீடியோ எடுத்துருவாங்க. அது இல்லாமல் டாக்குமெண்ட்ஸையும் பணத்தை கட்டி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வசமாக மாட்டணும் அப்படிங்கிறாங்க. போய் உடனே நிரூபிச்சுட்டு நல்ல செய்தியை சொல்லுன்னு சிவனாண்டி அனுப்பிச்சி விட்றாரு. உடனே வீட்டுக்கு வந்துட்டு ரேவதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னா, ஏய் ரேவதி இங்கே வா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இருந்துக்கிட்டு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை சொன்னோன்னே ரேவதி கோவம் வந்து, இந்த மாதிரி வந்து எதுக்கு சித்தி அவரை வந்து டிரைவர்னு சொல்ல வேண்டாம்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அம்மா, எதுக்கு டிரைவருங்கிறீங்கிறாங்க. ஒரு நிமிஷம் என் கூட வா ரேவதி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, நான் இது டிரைவர்னு சொன்னோன்னே உனக்கு இவ்வளோ
கோவம் வருது. அவன் என்ன பித்தலாட்டம் பண்ணி நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்கிறத நான் சொன்னேன்னா அவ்வளோதான், எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாரு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாரு, அவன் ராஜா சேதுவியோட பேரன் தெரியுமா, அந்த கிழவி நம்மளை நல்லா ஏமாத்திருச்சு, அவளோட பேரன் தான் இவன், உன்னை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான், உங்களுக்கு அறிவில்லை அப்படி இப்படின்னு. இது அக்காட்ட நான் உடனே சொல்லணுன்ட்டு டாக்குமெண்ட்ஸை பூரா காமிக்கிறாங்க, வீடியோ ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க. உடனே பார்த்துட்டு இப்போ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாங்க. ரேவதி எப்படி ஷாக் ஆன மாதிரி நின்றாங்க. உடனே இருந்துக்கிட்டு கொடுத்துட்டு, அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, அவகிட்ட இதெல்லாம் காமிச்சு அவனை நான் வீட்டை விட்டு துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே ரேவதி ஐயோ இது என்னது, ஏன்னா ரேவதிக்கு ஏற்கனவே அவர் பேரன் தன்னோட மாமைங்கிறது எல்லாமே தெரியும். போச்சு ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வீடியோ ஆதாரத்தை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதாரத்தை போய் எடுத்துடுறாங்க. உடனே உள்ளே வராங்க சந்திரகலா. இவங்க போய் பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஐயோ சித்தி போ சித்திங்கிறாங்க. இந்த பர்ஸை எங்கே வச்சேன்னு தொலைவிக்கிட்டு அப்புறம் ஹாலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ரேவதி அந்த ஃபைல் எடுத்து திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அழுங்காமல் எடுத்து ஐயோ இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது அழிக்கணுமே, அந்த வீடியோவையும் ஆதாரத்தை எல்லாத்தையும் அழிச்சிடணுமே அம்மா வரத்துக்குள்ள அப்படின்னு பயங்கர டென்ஷனோட நின்றுட்டுருக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு முடியுது. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.